ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி நான் வேளாங்கண்ணியில் இருக்கேன். ஸோ வேளாங்கண்ணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆப்போசிட்டில். இப்போ நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது. நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் லைட்டை சுற்றி பார்க்கலாம். என்னென்ன பஸ்ஸு ரெடியாக இருக்குது, இங்கே போதும் பார்த்துடலாம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேராலய வாடகை அறைகள் கிடைக்கும் இடம். செரின் ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸாக அது. ஸோ நீங்கள் யாராவது வேளாங்கண்ணி வந்தீங்க, சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ரெண்டலுக்கு தர்றாங்க. சிங்கிள் ரூம், டபுள் ரூம் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் அவைலபிலிட்டி பார்த்து செக் பண்ணி நீங்கள் ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ஸோ லாஸ்ட் நான் வந்திருந்தேன், ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், நான் கால்ஸ் தரேன் பாருங்கள். நமக்கு ஏற்ற மாதிரி பஸ் வண்டி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் போட்டிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி டு திருப்பூர் போகிற வண்டி டெப்போ போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் கோவை, காந்திபுரம், ஊட்டி தொடர்பு கனெக்டிவிட்டி. திருப்பூர் போய்ட்டு அங்கேருந்து 2 ஊருக்கும் போய்க்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி வர க்ரீன் கலர் பஸ்ஸு நாகப்பட்டினம் திருத்துறைப்பூர்லேருந்து போகுது. வழி சடையன் கோட்டகம் போட்டிருக்கு. பழைய ஓல்டு க்ரீன் வண்டி திருத்துறைப்பூண்டி டெப்போ. திருத்துறைப்பூண்டி, உப்பளச்சேரி, தலைஞாயிறு, சடையங்கம், நாகப்பட்டினம். நமக்கு ஏற்ற மாதிரி நிற்க வருங்க எஸ்சிடிசி திருவனந்தபுரம் போது திருவனந்தபுரம் டெப்போ வயா ராம்நாடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டம். ஸோ இதாக ரூட்டு. ஈசிஆரில் போகிறது, ஃபுல்லாகவே ஈசிஆரில் போகுது. இந்த வண்டியை பாருங்கள், அரசு போக்குவரத்து கழகம் மதுரை உசிலம்பட்டி பிரான்ச்சு மதுரை போகுது. ஓல்டு க்ரீன் வண்டி 23A1 வேளாங்கண்ணி வயா புதுக்கோட்டை, திருவாரூர். அடுத்து நம்ம ட்ராவல் பண்ண வண்டி. நம்ம ட்ராவல் உங்களுக்கு வீடியோ வந்திருக்குமான்னு தெரியல, பட்டு இந்த வீடியோ வருது. 626 நம்ம இறங்கின வண்டி திசைவனை போகுது திருப்பி. சாயல்வடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் ரூட்டு 626. அடுத்து வருதுங்க எஸ்சிடிசி. 2 எஸ்சிடிசி க்ரீன் கலரு. ஒரு எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போகிறது, இது ஈசிஆரில் போகிறது. ராம்நாடு, தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த ரூட்டு. நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி டு 4 வேதபதி போகிறது. இந்த வண்டியை பாருங்கள், மார்த்தாண்டு வேளாங்கண்ணி. எந்த ரூட்டுன்னு தெரியல, அழிச்சிருக்காங்க கைஸ். நான் செக் பண்ணிட்டேன், இந்த வண்டி ஈஸியாக இருக்குது. தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் அந்த வண்டி ஈஸியாக போகிறது கன்னியாகுமரி. இதுதான் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வேளாங்கண்ணி. நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். பாருங்க புக்கிங்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி எர்ணாகுளம் 4:30 போகிறது. திருச்சி, கரூர், கோய்வழி. வேளாங்கண்ணி பெங்களூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி போகிறது வழியாக போகிறது. 3 வண்டி ஓடுது நினைக்கிறேன். அப்போ அடுத்த வண்டி பார்த்தா தஞ்சாவூர், திருச்சி, ஓசூர். அதுக்கடுத்து தஞ்சாவூர், திருச்சி, ஓசூர் தான். அதுக்கடுத்து வேளாங்கண்ணி திருவொற்றியூர் போகுது, சென்னை திருவொற்றியூர், பாண்டி சென்ட்ரல் வழியாக போகுது. அப்புறம் வேளாங்கண்ணி சென்னை, ஈசிஆர் பாண்டி வழியாக போகிறது. 4 சர்வீஸ் இருக்குது, கிளை இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், வேளாங்கண்ணி கன்னியாகுமரி, திருத்துறைப்பூண்டி, திருச்செந்தூர், கூடங்குளம். அப்புறம் 2வது வண்டி பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை, திருநெல்வேலி. வேளாங்கண்ணி மார்த்தாண்டம் பாருங்கள், தஞ்சாவூர், மதுரை, குளச்சல் வழி. இது திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, தூத்துக்குடி இன்னொரு வண்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி திருவனந்தபுரம், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி. கீழே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கொல்லம், தஞ்சாவூர், மதுரை, ராஜபாளையம், தென்காசி. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். 2 வண்டி ஓடுது. இது பார்த்திங்கன்னா அதில் பட்டுக்கோட்டை, ராமநாடு, தூத்துக்குடி தான். 3 வழி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி. சனி ஞாயிறு மட்டும் அடிஷனலாக இயக்குறாங்க. அதுதான் ரெகுலர் வண்டி. இதான் புக்கிங் ஆஃபீஸ் பார்த்துக்குங்க. மார்த்தான் ரெடியாக நிற்கிது, ரெடியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த பஸ்ஸுக்கு போகிறது கிடையாது, வேறு ஏதோ வண்டிக்கு லோக்கல் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே வாங்க, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போகலாம். நிறைய லாட்ஜுக்கு வராங்க. ஹோட்டல் RS மணி, VJ லாட்ஜ், MSJ லாட்ஜ், JCL லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாட்ஜ் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டு இறங்கினா எங்கேயும் போய் தேவையில்லை, இங்கேயே லாட்ஜ் இருக்குது. உங்களுக்கு கேப் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு அவசியமே கிடையாது சுற்றணும். வீக் ஹவரில் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் லாட்ஜ் கிடைக்குதான்னு, இல்லைன்னா நீங்கள் வெளில பார்க்கணும். இந்த பாருங்கள், MM லாட்ஜ், ஹோட்டல் சக்கரபாணி. ஸோ எல்லாமே லாட்ஜுகள் தான் பஸ் ஸ்டாண்ட் சுற்றி. அது மாதிரி டாக்ஸி ஸ்டாண்டு இது பாருங்கள், வரிசையாக இருக்குது.
உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வண்டியும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஓமினி இருக்குது, இனோவா இருக்குது, டிசைர் இருக்குது. ஸோ நிறைய வண்டிகள் இருக்குது. அடுத்தது தாங்க வேளாங்கண்ணி. மதுரை வண்டி மாதிரியே இருக்குது. ஆமாம், மதுரை வண்டி தான். உசிலம்பட்டி பிரான்ச். ஸோ நம்ம எஸ்சிடிசி பஸ் டைம் டேபிள் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்சிசி டைம் டேபிள் பார்த்துடலாம் வாங்க. உங்களுக்கு தெரியாது, செக் பண்ணிக்கங்க. திருச்சி, தஞ்சாவூர் வழி தஞ்சாவூர், அப்புறம் பழனி திண்டுக்கல் வழி பழனி திண்டுக்கல், அப்புறம் பழனி வழி திண்டுக்கல் நிறையா வண்டி இருக்குது. இந்த பக்கம் மதுரைக்கு வண்டி இருக்கு பாருங்க, மதுரை. அப்புறம் பூண்டி மாதா கோயிலுக்கு வண்டி இருக்குது. சிதம்பரம் சர்வீஸு, மயிலாடுதுறை, திருச்செந்தூர் போகிறது. இங்கே பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை மார்க்கம், பட்டுக்கோட்டையிலேருந்து போகிற பஸ்ஸு, சென்னை போகிறது. இந்த பக்கம் பாருங்க வேதாரண்யம் போகிறது பஸ்ஸு டைமிங்கு. பட்டுக்கோட்டைன்னா உங்களுக்கு பட்டுக்கோட்டை, தூத்துக்குடி, திருத்துறைப்பூண்டி, ராமநாதபுரம், சாயல்குடி எல்லா ஊரும் போகிற டைமிங் தான் அது. ஸோ செக் பண்ணிக்கங்க. இதுதான் டைமிங். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் 5 மணிக்கு வந்தீங்கன்னா 2 மதுரை பஸ் நிற்கிது. இந்த பக்கம் மதுரை, அந்த பக்கம் மதுரை. ஒரு மார்த்தாண்டம், ஒரு திசைவண்டி. அஜய் நாகப்பட்டினம், அஜய் டிரான்ஸ்போர்ட், பட்டுக்கோட்டை டு நாகூர். இப்போது இருக்கிற பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டோம். வேறு எதுவும் பஸ் வரல. வேணா திருப்பி வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம வேளாங்கண்ணி பீச் போகலாம். வேளாங்கண்ணி கடற்கரை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ கடற்கரை ரோட்லாம் போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணினாலே இந்த கோழி அந்த சர்ச் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து கடைகளுக்கு பஞ்சம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் கடைகள் நிறையா இருக்குது. பாருங்கள், வரிசையாக பேக்கரி இருக்குது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு தேவையான எல்லாமே பொருள் கிடைக்கும். டாய்ஸு, ஃபேன்சி ஸ்டோரு, கூல்ட்ரிங்க் ஸ்டாலு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எப்போவுமே இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது தான் வேளாங்கண்ணி பேரூராட்சி ஆஃபீஸ். வேளாங்கண்ணி தமிழ் வாழுகம் போட்டிருக்கா. இதுதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் தாண்டினா இந்த பேரூராட்சி ஆஃபீஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் உள்ளே வந்தால் நிறைய ரெடிமேட்ஸ் ஷாப் இருக்குது, டெக்ஸ்டைல் ஷாப்பு, லாட்ஜும் கூட இருக்குது. வெஸ்ட் கடைகள்லாம் பாட்டு வாங்க, பாத்திர கடைகள். போர்டை பாருங்கள், ரைட்டில் பண்ணால் வேளாங்கண்ணி சர்ச்சு, அப்புறம் பூக்கார ஸ்ட்ரீட்டு, சுனாமி பெர்மனன்ட் ஷெல்டர் நிரந்தர குடியிருப்பு. இந்த பக்கம் அது நேராக போனால் பீச் போகலாம். கைஸ் கடைகள்லாம் தெரியுதா பாருங்கள். இதெல்லாம் வந்து சர்ச்சு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். ஸோ வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள் இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இங்கே தான் வாங்கினோம். ஸோ இங்கேயே எல்லாமே எல்லா கடைகளும் இருக்குது, வரிசையாக இருக்குது. ஸோ ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமாக இது பாருங்க. இதுதான் வேளாங்கண்ணி சர்ச். ஸோ இங்கே பாருங்கள் கேண்டீன் இருக்கா, பேராலய உணவகம், சர்ச் கேண்டீன். ஒன்லி வெஜ்ஜு தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே கிடைக்கும். காஃபி, டீ, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம், ஃபுட் கோர்ட் எல்லாமே கிடைக்குங்க. திருத்தலை பேராலயம், இதான் வேளாங்கண்ணி சர்ச் என்ட்ரன்ஸை பார்த்துட்ருக்கீங்க கைஸ். இப்போ கூட்டம் கம்மி, விசேஷ நாளில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இங்கெல்லாம் நான் நடந்து கூட போக முடியாது, அவ்வளோ பிஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக வரும்போதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, மக்கள் நெருக்கம். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. வாசிகளை பாருங்கள். ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டு வர்றாங்க, பீச் போயிட்டு, கடற்கரை போயிட்டு. கைஸ் இது பார்த்தீங்களா, இதை வந்து திருத்தலை பேராலய வேண்டுதல் முடி எடுக்கும் இடம். ஸோ உங்களுக்கு நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே முடியை காணிக்கை செலுத்திக்கலாம். இந்த பாருங்கள், காது குத்துறதுக்கு 50 ரூபா, முடி காணிக்கை வந்து 50 ரூபா. பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் லெஃப்டில் இருக்குது அன்னை ஷாப்பிங் மால். ஸோ எனக்கு தெரிஞ்சு வரிசையாக கடைகள் இருக்கும், பீச் வரைக்கும் வரிசையாக கடைகள் இருக்கும். பக்கத்தில் ஒன்று பீச்சுக்கு அங்கே பார்த்துடலாம். கடைகளை பாருங்கள், எல்லாம் ஹேண்டில் ஸ்டால். அந்த காற்று அழகாக அடிக்குது. கடற்கரை நெருங்கிட்டோம் கைஸ். கடற்கரை தெரியுதான் பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்களேன் தெரியுதா,
அதான் கடற்கரை. கடற்கரை வரைக்கும் இந்த கடைகள் இருக்குது. ரெண்டு பக்கமும் எல்லா கடையும் இருக்குது. ஃபைனலி ரீச்டு வேளாங்கண்ணி பீச். அப்பா செம்ம காற்றடிக்குது. இந்த வெயிலுக்கு இந்த காற்று சூப்பராக இருக்குது. மண்ணை பாருங்கள், மக்கள்லாம் குளிக்கிறாங்க. காற்றை பாருங்களேன். கைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரெண்டு குழந்தைய பாருங்க, மொட்டை ஓட்டு குளிச்சுட்டு இருக்கு. நல்ல அலை வருது. இந்த ஹீட்டுக்கு குளிக்க நல்லா இருக்கும், குளிர்ச்சியா. அங்கெல்லாம் பாருங்க ஒரு ஹேங் குளிக்கிறாங்க, தெரியுதா? நல்லா நிறைய பேர் குளிக்கிறாங்க. ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு தெரியும், தெரியுதா? இதான் போட்டு ரொம்ப லாங்கில் இருக்கு. அதுதான் ஒரு பெரிய போட்டு தெரியுது, ஆனால் ரொம்ப லாங்கில் தெரியா குளிக்கலாம். ஷிப் மாதிரியே தெரியுது பார்க்க. போஸ்ட் கார்டாக இருக்கலாம், தெரியுதா உங்களுக்கு? இது ஷிப் மாதிரி தெரியுது. நாகப்பட்டினம் லைனில் இருக்கலாம். குழந்தைங்களை கூட்டி வந்தீங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கு பொழுதுபோக்கு சென்டர் இருக்குங்க. அது சேட்டிங் ஐட்டம்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம். Oh my God. நனைஞ்சிச்சு. ரூப் டாப் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ அழகாக மேலே இருந்து நீங்கள் பீச்சை பார்த்தே சாப்பிட்டுருக்கலாம். கைஸ், நீங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு முன்னாடி தான் பார்த்துட்ருக்கோம். இதான் என்ட்ரன்ஸு, சர்ச்சோட என்ட்ரன்ஸு. சுற்றில எல்லாம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரேயர் போயிட்டு வர்றாங்க. நான் உள்ளே போகலை, ஜஸ்ட் உங்களுக்காண்டி காமிச்சிட்ருக்கேன். இப்போது சிரேன் ஃபுட் கோர்ட் போகலாம். போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பீச் பாட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ காஃபியெல்லாம் 10 ரூபா தான், மில்க்கு. ஸோ இங்கே பாருங்கள், டுடே ஸ்பெஷல் இட்லி 8 ரூபா, கேசரி 30 ரூபா, வடை 10 ரூபா, தோசை 35, செட் தோசை 40. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் தான், ரீசனபிள் ப்ரைஸ் தான், அதிகம் கிடையாது. இப்போ டீ டோக்கன் வாங்கியாச்சு. டீ டோக்கன் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ டீ வாங்கிக்கலாம். கைஸ், டீ வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு டீ 10 ரூபா தான். சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. 10 ரூபா டீ ஒர்த்து. நல்லா பண்ணுறாங்க. சர்ச் நிர்வாகம் சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க, ப்ரைஸ் காமிச்சிருப்பேன். எல்லாம் ரீசனபிள் ரேட்டு தான். ஸோ இங்கேயே எல்லாமே கிடைக்கிது, எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் பார்த்தேன், பட் நல்லாவே இருக்குது. சாப்பிட்டு டெம்பாக நடந்து போயிட்டுருக்கேன் பேக் டு பஸ் ஸ்டாண்ட். ஸோ பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது பஸ் இருந்தால் பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு பஸ் போதுவாருங்க, நாகர்கோவில் வேளாங்கண்ணி பையா ஈசிஆர். இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கு, நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி. கைஸ், பேக் டு பஸ் ஸ்டாண்ட். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ தான் பஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பஸ் கடல் புறா டெக்கரேட் பண்ண ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு, நாகப்பட்டினம் பஸ்ஸு NGP C915 பெங்களூர் போகுது. பெங்களூர், திருச்சி, நாமக்கல், சேலம், ஓசூர், பெங்களூர் போகிற பஸ்ஸு. மார்த்தாண்டம் MER மார்த்தாண்டம் C960 SCDC மார்த்தாண்டம் பிரான்ச்சு. பயா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில். ஆக்சுவலி
2 பஸ் போகுது மார்த்தாண்டத்துக்கு. முன்னாடி ஒரு பஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, க்ரீன் கலர் பஸ் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா மதுரை தஞ்சாவூர், நம்ம தஞ்சாவூர் மதுரை வழியாக போகிறது. இது வந்து ஈசிஆரில் போகிறது. இந்த பஸ் வருதாருங்க, வேளாங்கண்ணி. எங்கேருந்து வருது? நாகப்பட்டினம் வண்டி தான். பாண்டி, சிதம்பரம், நாகூர், சென்னையிலேருந்து வருது. சொமானே டைல்ஸ் பாத்வேர் ஃபுல்லாக மறைச்சிட்டாங்களே, ஏசி வண்டியாச்சு. இங்கே பாருங்கள், வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காண்டி ஒத்துகையாம். திருச்சி, தஞ்சாவூர், வேளாங்கண்ணி சிறப்புமிக்க திருத்தலமான வேளாங்கண்ணிலேருந்து நம்ம சூப்பராக ஒரு வீடியோ கவர் பண்ணோம். எஸ்பெஷலி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம், ஸ்ட்ரீட் பார்த்தோம், பீச் பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.